ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு குடிமியல் பாடங்களை ரிவிஷன் பார்க்க போகிறோம். 8ஆம் வகுப்பையும் நம்ம முடிச்சிட்டோம், 9ஆம் வகுப்பையும் முடிச்சிட்டோம். நீங்கள் எல்லாத்தையுமே அட்டன் பண்ணிட்டு தான் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் இன்னும் பழைய வீடியோக்களை பார்க்கல, டெஸ்ட்டெல்லாம் அட்டன் பண்ணல அப்படின்னா அதுக்காக நம்ம பிளேலிஸ்ட்டை உருவாக்கி வச்சுருக்கோம். அதுக்கான லிங்க் ஃபஸ்ட்டு கமெண்டில் இருக்குது, நீங்கள் வேணால் அந்த வீடியோக்களை பாருங்கள். சரி, இன்றைய டெஸ்ட்டுக்குள்ளே போகலாமா? இன்றைய தேர்வில் நான் 50 கேள்வியை கொண்டு வந்திருக்கேங்க. 50 கேள்வி இருக்குது. அட்டன் பண்ணி முடிச்சுட்டு 50க்கு 50 எடுத்தீங்களா, இல்லை மறந்துருச்சா, ரிவிஷன் பார்த்தீங்களா பார்க்கலையா, இது எல்லாத்தையுமே கமெண்ட்டில் பதிவிடுங்க. சரி, இன்றைய டெஸ்ட்டுக்குள்ளே போகலாமா? சரி, ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள். இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி தேர்தல் ஆணையத்தை பற்றி கூறுகிறது? இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி தேர்தல் ஆணையத்தை பற்றி குறிப்பிடுகிறது? விடையை பார்க்கலாங்களா? விடை பகுதி 15 சொல்லியிருப்பாங்க, பகுதி 15. அடுத்த கேள்வியை பாருங்கள். அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பகுதி மற்றும் பிரிவுகள் குடியுரிமையை பற்றி குறிப்பிடுகின்றன? அரசியலமைப்புடைய சட்டத்துடைய எந்த பகுதி எந்த பிரிவு குடியுரிமையை பற்றி பேசுகிறது? விடையை பார்க்கலாங்களா? விடை பகுதி 2 பிரிவு 5 ஆரம்பித்து 11 வரைக்கும் குடியுரிமையை பற்றி சொல்லியிருப்பாங்க. 2வது பகுதி பிரிவு 5 to 11. அடுத்த கேள்வியை பாருங்கள். மூத்த குடிமக்கள் மற்றும் பெற்றோர் நலன்கள் பராமரிப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது? மூத்த குடிமக்கள் மற்றும் பெற்றோர் நலன்கள் பராமரிப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. விடையை பார்க்கலாங்களா? 2007 கொண்டு வந்திருப்பாங்க, 2007. அடுத்த கேள்வியை பாருங்கள். சரியான கூற்றை கண்டறிக. 2 கூற்று கொடுத்துருக்காங்க, எது கரெக்டுன்னு நீங்கள் சொல்லணும். பிரிவு 24 14 வயதுக்குட்பட்ட எந்த குழந்தையையும் ஆபத்தான வேலைகளில் ஈடுபடுத்தக்கூடாதுன்னு சொல்லுது. பிரிவு 45 14 வயது நிறைவடையும் முன் இலவச மற்றும் கட்டாய கல்வியை அனைத்து குழந்தைகளுக்கும் அளிக்கப்பட வேண்டும்னு கூறுகிறது. இந்த 2 எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? இதுவும் சரி, இதுவும் சரி. அப்போ பார்த்தீங்கன்னா கூற்று 2மே சரி என்பது தான் ஆன்சர். அடுத்த கேள்வியை பாருங்கள். NHRC உருவாக்கப்பட்ட ஆண்டு எது? NHRCனா என்னங்க? தேசிய மனித உரிமை ஆணையம். இந்த ஆணையம் எப்பொழுது உருவாக்கப்பட்டது? விடையை பார்க்கலாங்களா? 1993 அக்டோபர் 12 உருவாக்கியிருப்பாங்க. 1993 அக்டோபர் 12. அடுத்த கேள்வியை பாருங்கள். இந்திய கடலோர காவல் படை நிறுவப்பட்ட ஆண்டு எது? இந்திய கடலோர காவல் படை நிறுவப்பட்ட ஆண்டு. விடை பார்க்கலாங்களா? 1978. 1978 உருவாக்கியிருப்பாங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். நாட்டின் தேர்தல் முறையை கூறும் சட்ட பிரிவுகள் என்னென்ன? தேர்தல் முறையை பற்றி கூறும் சட்ட பிரிவுகள் என்னென்ன? விடை பார்க்கலாங்களா? 324 ஆரம்பித்து 329 வரைக்கும் இருக்கிற பிரிவுகள் தேர்தல் முறையை பற்றி கூறுகிறது. 324 முதல் 329 வரைக்கும். அடுத்த கேள்வியை பாருங்கள். சரியான கூற்றை கண்டறிக. கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க, எது கரெக்டுன்னு நீங்கள் சொல்லணும். சரி, விடையை பார்க்கலாங்களா? கூற்று 1989 தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இந்து வாரிசுரிமை திருத்தச் சட்ட மசோதா கொண்டு வரப்பட்டது. காரணம் 1956 இந்து வாரிசுரிமை சட்டம் வரதட்சணை நீடிப்பதற்கும் பெண்கள் பெருமளவில் பாதிக்கப்படுவதற்கும் காரணமாக அமைந்தது. சரியான்னு கேட்டால் சரிதான். இந்த ரீசனால தான் 1989 திருத்தம் பண்ணாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் 2மே சரிதாங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். தகவல் அறியும் உரிமை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எது? தகவல் அறியும் உரிமை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு. விடையை பார்க்கலாங்களா? பாருங்கள், 2005 அக்டோபரில் தான் கொண்டு வந்திருப்பாங்க, 2005 அக்டோபர். அடுத்த கேள்வியை பாருங்கள். அதிகாரிகள் பயிற்சி பள்ளி என்பதை அதிகாரிகள் பயிற்சி அகாடமி OTA என பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ஆண்டு. முன்னாடி பார்த்தீங்கன்னா அதிகாரிகள் பயிற்சி பள்ளியாக இருந்தது, அதை அதிகாரிகள் பயிற்சி அகாடமின்னு மாற்றினாங்க. எப்போ மாற்றினாங்கன்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? 1998
ஜனவரி 1 மாற்றினாங்க. 1998 ஜனவரி 1. அடுத்த கேள்வியை பாருங்கள். உலகளாவிய மனித உரிமை பேரறிக்கை நிறைவேற்றப்பட்ட நாள். உலகளாவிய மனித உரிமை பேரறிக்கை நிறைவேற்றப்பட்ட நாள். விடையை பார்க்கலாங்களா? 1948 டிசம்பர் 10. 1948வது வருடம் டிசம்பர் 10. அடுத்த கேள்வியை பாருங்கள். தேர்தல் ஆணையம் அமைந்திட வழிவகை செய்யும் சட்டப்பிரிவு என்ன? தேர்தல் ஆணையம் அமைந்திட வழிவகை செய்யும் சட்டப்பிரிவு என்ன? விடையை பார்க்கலாங்களா? 324 பிரிவின்படி சுதந்திரமான தேர்தல் ஆணையத்தை அமைக்கணும். அடுத்த கேள்வியை பாருங்கள். மனித உரிமை பாதுகாப்பு சட்டம் 1993 எத்தனையாவது பிரிவு மாநில மனித உரிமை ஆணையம் உருவாக வழிவகுக்கிறது? மனித உரிமை பாதுகாப்பு சட்டம் 1993 கொண்டு வந்தாங்க. அதனுடைய எத்தனையாவது பிரிவு மாநில மனித உரிமை ஆணையத்தை உருவாக்க வழிவகை செய்கிறது? விடையை பார்க்கலாங்களா? விடை 21வது பிரிவு. 21 பிரிவு. அடுத்த கேள்வியை பாருங்கள். 6 வயது வரை அனைத்து குழந்தைகளுக்கும் ஆரம்பகால குழந்தை பராமரிப்பு மற்றும் கல்வியை அரசு வழங்க வேண்டும் என கூறும் சட்டப்பிரிவு என்ன? 6 வயது வரை அனைத்து குழந்தைகளுக்கும் ஆரம்பகால குழந்தை பராமரிப்பையும் கொடுக்கணும், கல்வியையும் கொடுக்கணும். யார் கொடுக்கணும்? அரசாங்கம் கொடுக்கணும். இப்படி கூறும் சட்டப்பிரிவு பிரிவு 45. அடுத்த கேள்வியை பாருங்கள். உலகளாவிய மனித உரிமை பிரகடனத்தின் எத்தனையாவது பிரிவு 18 வயதுக்கு கீழ் உள்ளவர்களை குழந்தைகள் என்கிறது? உலகளாவிய மனித உரிமை பிரகடனத்தின் எத்தனையாவது பிரிவு 18 வயதுக்கு கீழ் உள்ளவர்களை குழந்தைகள் என்கிறது? விடையை பார்க்கலாங்களா? 25வது பிரிவு. 25வது பிரிவு என்ன சொல்லுது? 18 வயதுக்கு கீழ் உள்ளவர்கள் குழந்தைகள்னு சொல்லுது. அடுத்த கேள்வியை பாருங்கள். அடிப்படை கடமைகள் இதன் மூலம் எந்த திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்டன? அடிப்படை கடமைகள் எந்த திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்டன? விடையை பார்க்கலாங்களா? அன்றைக்கி தான் சொன்னேன், 4யும் 2யும் கூட்டினா 6. 1976 இதுதான் ஆன்சர். 42வது சட்ட திருத்தம் 1976. அடுத்த கேள்வியை பாருங்கள். தேசிய வாக்காளர் தினம் என்று கொண்டாடப்படுகிறது? தேசிய வாக்காளர் தினம் என்று கொண்டாடப்படுகிறது. விடையை பார்க்கலாங்களா? ஜனவரி 25 என்பது தேசிய வாக்காளர் தினம். ஜனவரி 25. அடுத்த கேள்வியை பாருங்கள். தவறான கூற்றை கண்டறிக. 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது தவறு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். தவறு அதை கண்டுபிடிச்சி நீக்கிட்டு சரியாக கூட சொல்லலாம். இங்கே ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சரின்னு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, விடையை பார்க்கலாங்களா? சரி, ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். ஆளுநர் மாநில நிர்வாகத்தின் தலைவராக இருக்கிறார். சரி. ஆளுநரின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள் ஆகும். சரி. பதவிக்காலம் முடியும் முன் மாநில அரசால் அவர் நீக்கப்படலாம். தவறு. மத்திய அரசு நீக்க முடியாது. யார் நீக்கலாம்? குடியரசு தலைவர், அவர் தான் நீக்க முடியும். குடியரசுத் தலைவரால் அவர் பதவிக்காலம் நீட்டிக்கவும் படலாம். இதுவும் சரி. அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 3 என்பது தவறு. அப்போ 1, 2, 4 என்பது சரி. சரிங்களா? 1, 2, 4 சரி, 3 தவறு. சரி, அடுத்த கேள்வியை பாருங்கள். ஐநா சபை குழந்தைகள் உரிமை பிரகடனத்தை ஏற்றுக்கொண்ட ஆண்டு? ஐநா சபை குழந்தைகள் உரிமை பிரகடனம் அதை ஏற்றுக்கொண்ட ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? 1989 நவம்பர் 20. இதுதான் சரி. 1989 நவம்பர் 20. அடுத்த கேள்வியை பாருங்கள். இந்திய தேர்தல் நடத்தை விதிகள் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு? இந்திய தேர்தல் நடத்தை விதிகள் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது? விடையை பார்க்கலாங்களா? 1961 கொண்டு வந்திருப்பாங்க. 1961. அடுத்த கேள்வியை பாருங்கள். அசாம் ரைபிள்ஸ் பற்றிய கூற்றுகளுள் தவறானது எது? அசாம் ரைபிள்ஸ் இதை பற்றி 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். அசாம் பகுதியில் 1835 உருவாக்கப்பட்டது. பிரிட்டிஷ்காரங்க உருவாக்கியிருக்காங்க.
இது கச்சார் லெவி எனப்பட்ட குடிப்படையாகும். சரி. தற்பொழுது இதில் 46 படைப்பிரிவுகள் உள்ளன. சரி. இது பாதுகாப்புத்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகிறது. தவறு. இது உள்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகிறது. சரிங்களா. அசாம் ரைபிள்ஸ் அது வந்து உள்துறை அமைச்சகத்துடைய கட்டுப்பாட்டில் வருது. இதை பார்த்துக்கோங்க. இதுதான் தவறு. அடுத்த கேள்வியை பாருங்கள். இரட்டை குடியுரிமை வழங்கப்படும் நாடுகள் இவை? எந்தெந்த நாட்டில் இரட்டை குடியுரிமை இருக்குது? விடையை பார்க்கலாங்களா? அமெரிக்காவிலையும் சுவிட்சர்லாந்துலேயும் இருக்குது. அமெரிக்கா மற்றும் சுவிட்சர்லாந்து இந்த 2 நாட்டிலையும் இரட்டை குடியுரிமை இருக்குது. அடுத்த கேள்வியை பாருங்கள். போக்சோ சட்டம் எத்தனை வயது வரை உள்ள அனைவரையும் குழந்தைகள் என வரையறுக்கிறது? போக்சோ சட்டம் எத்தனை வயது வரை உள்ள அனைவரையும் குழந்தைகள் என வரையறுக்கிறது? விடையை பார்க்கலாங்களா? 18 வயது வரை உள்ளவர்கள் குழந்தைகள். போக்சோ சட்டத்தின்படி 18 வயதுக்குட்பட்டவர்கள் குழந்தைகள். அடுத்த கேள்வியை பாருங்கள். இந்திய தேர்தல் நடத்தை விதிகள் சட்டம் பிரிவு எந்த பிரிவு நோட்டா பற்றி குறிப்பிடுகிறது? நான் நிறைய இடங்களில் நோட்டோன்னு சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நோட்டோ கிடையாது, நோட்டா. விடையை பார்க்கலாங்களா? 49 ஓ. இதான் நோட்டா பற்றியது. 49 ஓ. அடுத்த கேள்வியை பாருங்கள். தேசிய மனித உரிமை ஆணையம் பற்றிய கூற்றுகளுள் தவறானது எதுவும் கேட்டிருக்காங்க. எது தவறானது? ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவுக்கு இன்னும் லைக் போடாத நண்பர்கள் லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்களும் டெய்லியும் டெஸ்ட் நடத்திட்டு இருக்கோம். எங்களுக்கும் டயர்டு நிறைய வரும். உங்களுடைய லைக்கு கமெண்ட்டு எங்களை வந்து மேன்மேலும் உற்சாகமாக வேலை பார்க்க வைக்குது. ஸோ லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சரி, விடையை பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். 1993 ஆண்டு உருவாக்கப்பட்டது. கரெக்டு. இது சுதந்திரமான சட்டப்பூர்வ அரசியல் அமைப்பு சார்ந்த ஒரு அமைப்பாகவும் கொடுத்துருக்காங்க. தவறு. சுதந்திரமானது, சட்டப்பூர்வமானது, ஆனால் அரசியல் அமைப்பு சாராதது. என்ன அர்த்தம்னா, அரசியல் அமைப்பில் இந்த அமைப்பு பற்றி குறிப்பிடலை. இது வந்து பிற்காலத்தில் ஏற்படுத்தப்பட்டது. சரிங்களா. அதை தான் அரசியல் அமைப்பு சாராத அமைப்புன்னு சொல்லுவாங்க. இதன் தலைமையகம் புதுடில்லியில் உள்ளது. இது சரி. தலைவரையும் உறுப்பினர்களையும் குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். சரி. அப்போ இங்கே தவறானது தான் கேட்டிருக்காங்க. 2 தான் தவறானது. அடுத்த கேள்வியை பாருங்கள். ஆளுநர் ஆவதற்கு தேவையான தகுதிகளை ஆராய்க. 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஒருத்தர் ஆளுநராக மாறணும், அதற்கான தகுதிகளை கண்டுபிடிக்கணும். விடையை பார்க்கலாங்களா? இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். சரி. பாராளுமன்ற அல்லது சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடாது. இது சரி. ஆதாயம் தரும் எந்த பதவியும் இருக்கக்கூடாது. சரி. 30 வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும். தவறு. அவருக்கு என்ன பண்ணியிருக்கணுங்க? 35 வயது நிரம்பி இருக்க வேண்டும். அப்போ இங்கே எது சரினா 1, 3, 4 மட்டும் சரி. 1, 3, 4 சரி. அடுத்த கேள்வியை பாருங்கள். எந்த ஆண்டு நடைபெற்ற பொதுத் தேர்தலில் நோட்டா முதல் முறையாக அறிமுகப்படுத்தப்பட்டது? எந்த ஆண்டு நடைபெற்ற பொதுத் தேர்தலில் நோட்டா முதல் முறையாக அறிமுகப்படுத்தப்பட்டது? விடையை பார்க்கலாங்களா? 2014 தான் அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். இந்தியாவின் முதல் 24 மணி நேர கட்டணமில்லாத அவசர தொலைத்தொடர்பு சேவை எது? இந்தியாவுடைய முதல் 24 மணி நேர கட்டணமில்லாத அவசர தொலைத்தொடர்பு சேவை. விடையை பார்க்கலாங்களா? 1098 என்பது சரி. 1098. அடுத்த கேள்வியை பாருங்கள். ஒரு இந்திய குடிமகனின் குடியுரிமை கீழ்கண்ட எதனால் முடிவுக்கு வருகிறது? ஒரு இந்திய குடிமகன் இருக்கார், அவருடைய குடியுரிமை கீழ்கண்ட எதனால் முடிவுக்கு வருகிறது? விடையை பார்க்கலாமா? சரி பாருங்கள். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, ஒருவர் வேறு நாட்டு குடியுரிமையை பெறும் பொழுது கண்டிப்பாக முடிவுக்கு வரும். பதிவு செய்வதன் மூலம் வராது. தவறான மோசடி வழிகளில் ஒருவர் குடியுரிமை பெற்றார் என அரசு கருதும் பொழுது இது சரிதான், அதன் மூலம் நீக்குவாங்க. அடுத்த பாயிண்ட் பாருங்கள். போரின் போது எதிரி நாட்டிடம் இந்திய குடிமகன் வணிகம் செய்யும் பொழுது, இந்திய குடிமகன் வணிகம் செஞ்சால் தண்டனை தான் கிடைக்கும், நீக்க மாட்டாங்க. ஸோ இது தவறு. அப்போ பார்த்தீங்கன்னா 1 மற்றும் 3 தான் சரி, கரெக்டானது. அப்போ 1 மற்றும் 3 சரி, இதுதான் ஆன்சர்.
அடுத்த கேள்வியை பாருங்கள். நோட்டாவை அறிமுகப்படுத்திய எத்தனையாவது நாடு இந்தியா? நோட்டா, நான் நிறைய இடங்களில் நோட்டோன்னு போட்டு வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி, விடையை பார்க்கலாங்களா? விடை 14வது நாடு இந்தியா. 2014 தான் அமுல்படுத்தியிருப்பாங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். பொறுத்துக. சட்டங்களையும் அது கொண்டு வரப்பட்ட ஆண்டுகளையும் சரியாக பொருத்தணும். விடையை பார்க்கலாங்களா? சரி பாருங்கள். இந்து விதவை மறுமண சட்டம் 1856 கொண்டு வந்திருப்பாங்க. இந்து திருமண சட்டம் 1955 கொண்டு வந்திருப்பாங்க. வரதட்சணை தடை சட்டம் 1961. பெண்களை கேலி செய்வதற்கு எதிரான தடை சட்டம் 1997 கொண்டு வந்திருப்பாங்க. இங்கே சரியாக தான் பொருத்தப்பட்டிருக்கு. அடுத்த கேள்வியை பாருங்கள். இந்தியாவில் முதல் முறையாக அறிமுகப்படுத்தப்பட்ட 24 மணி நேர கட்டணமில்லாத அவசர தொலைத்தொடர்பு சேவை என்ன? இதை முன்னாடியே பார்த்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், ரிப்பீட்டாக வந்துருச்சு. விடை 1098. அடுத்த கேள்வியை பாருங்கள். விவி பேட் அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு எது? விவி பேட் அதை எப்பொழுது அறிமுகம் செஞ்சாங்கன்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? 2014 தான் அறிமுகம் பண்ணியிருப்பாங்க. 2014. அடுத்த கேள்வியை பாருங்கள். தவறான கூற்றை கண்டறிக. 4 பாயிண்டில் ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது, அது என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். விடையை பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். மெட்ராஸ் ரெஜிமெண்ட் பழமையான காலாட்படை பிரிவுகளில் ஒன்று. இது சரி. அடுத்த பாயிண்ட் பாருங்கள். மத்திய ஆயுத காவல் படைகள் பாதுகாப்பு அமைச்சகத்தின் கீழ் செயல்படுன்னு கொடுத்துருக்காங்க. தவறு. இவங்க பார்த்திங்கன்னா 2011 மார்ச்லேருந்து உள்துறை அமைச்சகத்துடைய கட்டுப்பாட்டில் இருப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த பாயிண்ட்டு தவறான கூற்று தான். அடுத்ததை பார்த்துக்கோங்க. விரைவு அதிரடிப்படையானது மத்திய ரிசர்வ் காவல் படையின் ஒரு சிறப்பு பிரிவாகும். இது சரி. இந்தியாவுக்கும் ஆசியான் என்ற கூட்டமைப்பில் உள்ள நாடுகளுக்கும் மியான்மார் ஒரு நிலப்பாலமாக செயல்படுகிறது. இதுவும் சரிதான். ஸோ பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்தியாவுக்கும் ஆசியானுக்கும் இடையே நிலப்பாலமாக இருப்பது மியான்மார். அப்போ இங்கே தவறானது அப்படின்னா 2வது பாயிண்ட் தான் தவறு. அடுத்த கேள்வியை பாருங்கள். கீழ்கண்ட தகவல்களை ஆராய்க. 4 தகவல் கொடுத்துருக்காங்க, எது கரெக்டுன்னு கண்டுபிடிக்கணும். சரி, விடையை பார்க்கலாங்களா? ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். ஒரு மாநில சட்டமன்றத்தில் உறுப்பினர் எண்ணிக்கை 500க்கும் மேலாக இருக்கக்கூடாது. இது சரி, 500 தாண்டி போகக்கூடாது. 2வது பாயிண்ட்டு, ஒரு மாநில சட்டமன்றத்தில் உறுப்பினர் எண்ணிக்கை 60க்கும் குறைவாக இருக்கக்கூடாது. இதுவும் சரிதான். அடுத்த பாயிண்ட்டு, ஒரு மாநில சட்ட மேலவை உறுப்பினர் எண்ணிக்கை 40க்கு மிகாமல் இருக்க வேண்டும் என்பது தவறு. 40க்கு குறையாமல் இருக்க வேண்டும் அப்படி வந்திருக்கணும். ஸோ இது தவறு, பார்த்துக்கோங்க. 3 தவறு. அடுத்த பாயிண்ட் பாருங்கள். ஒரு மாநில சட்ட மேலவையில் உறுப்பினர் எண்ணிக்கை அரை பங்கு சட்டமன்ற உறுப்பினருக்கு மிகாமல் இருக்க வேண்டும் கொடுத்துருக்காங்க. இதுவும் தவறு. 3ல் 1 பங்கு உறுப்பினருக்கு மிகாமல் இருக்க வேண்டும். அப்போ இதுவும் தவறு. அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே என்ன கேட்டிருக்காங்க? தகவல்களை ஆராய சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 1, 2 மட்டும்தான் சரி, 3, 4 தவறு. அடுத்த கேள்வியை பாருங்கள். அழுத்த குழுக்கள் என்ற சொல்லினை உருவாக்கிய நாடு எதுன்னு கேட்டிருக்காங்க. அழுத்த குழுக்கள் என்ற சொல்லை உருவாக்கிய நாடு அமெரிக்க ஐக்கிய நாடுகள். அமெரிக்கா தான் உருவாக்கியிருக்காங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். தமிழ்நாட்டில் மாநில மனித உரிமை ஆணையம் உருவாக்கப்பட்ட ஆண்டு எது? தமிழ்நாட்டில் மாநில மனித உரிமை ஆணையம் உருவாக்கியிருக்காங்க. எப்போ உருவாக்கியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? 1997 ஏப்ரல் 17 உருவாக்கப்பட்டது. 1997 ஏப்ரல் 17. அடுத்த கேள்வியை பாருங்கள். கீழ்கண்ட தகவல்களை ஆராய்க. சரி, கேள்வியை பாருங்கள். கூற்று 1962 பாண்டிச்சேரி இந்திய யூனியனுடன் இணைந்தது. அங்கு வாழ்ந்த மக்கள் இந்திய குடிமக்கள் ஆகினர். இது கரெக்டானு கேட்டால் கரெக்டு. அப்போ தான் பாண்டிச்சேரி இணைஞ்சது. காரணம் 1955 கொண்டு வரப்பட்ட இந்திய குடியுரிமை சட்டத்தின்படி பிரதேசங்களை இணைத்தல் என்பதன் அடிப்படையில் அவர்கள் இந்திய குடிமக்கள் ஆகினர். இதுவும் சரிதான். கூற்றும் சரி, காரணம் சரி, சரியான விளக்கம்தான். இதுதான் ஆன்சர். அடுத்த கேள்வியை பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க, எது கரெக்டுன்னு சொல்லணும். விடையை பார்க்கலாங்களா? கூற்று, ஒருவர் முதலமைச்சராக பதவி ஏற்கும் பொழுது
உறுப்பினராக இல்லாவிட்டால் 3 மாதத்திற்குள் சட்டமன்ற உறுப்பினராக வேண்டும். காரணம், முதலமைச்சர் மாநில சட்டமன்றத்தில் உறுப்பினராக இருத்தல் வேண்டும். கரெக்டு தான், காரணம் சரி. ஆனால் கூற்று தவறு. என்ன தவறு? 6 மாதத்துக்குள்ளே அவர் சட்டமன்ற உறுப்பினராக மாறணும். அதனால் இங்கே பார்த்தீங்கன்னா கூற்று தவறு, காரணம் மட்டும்தான் சரி. காரணம் மட்டும்தான் சரி. அடுத்த கேள்வியை பாருங்கள். பொதுப்பட்டியலில் எத்தனை துறைகள் அடங்கியுள்ளது? பொதுப்பட்டியலில் எத்தனை துறைகள் அடங்கியுள்ளது? இப்படியே பார்க்கலாங்களா? பொதுப்பட்டியலில் 52 துறைகள் இருக்குது. 52 துறைகள். அடுத்த கேள்வியை பாருங்கள். ஆரோக்கியமாக குழந்தைகள் வளர வழிவகை செய்யும் சட்டப்பிரிவு என்ன? ஆரோக்கியமாக குழந்தைகள் வளர வழிவகை செய்யும் சட்டப்பிரிவு. விடையை பார்க்கலாங்களா? 39F. 39F. அடுத்த கேள்வியை பாருங்கள். தவறான கூற்றை கண்டறிக. 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது தவறுன்னு கண்டுபிடிக்கணும். சரி, விடையை பார்க்கலாங்களா? பாருங்கள். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, முன்னுரிமை வரிசைப்படி குடியரசுத் தலைவர் நாட்டின் முதல் குடிமகன் ஆவார். இது கரெக்டு. அடுத்த பாயிண்ட்டு, சிட்டிசன் என்ற சொல் சிவிஸ் என்ற கிரேக்க வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. இது தவறு. ஏன் தவறு? இது லத்தீன் வார்த்தை. சிவிஸ் என்பது லத்தீன் வார்த்தை. இது தவறு. அடுத்த பாயிண்ட்டு, 44வது சட்டத்திருத்தத்தின்படி அடிப்படை கடமைகள் வரையறுக்கப்பட்டது. தவறு. 42வது சட்டத்திருத்தம். ஸோ இதுவும் தவறு. அடுத்த பாயிண்ட்டு, இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒற்றை குடியுரிமை வழங்குகிறது. இது சரி. அப்போ தவறான கூற்று என்பது 2, 3 தவறு. அடுத்த கேள்வியை பாருங்கள். குழந்தை தொழிலாளர் முறையை தடை செய்யும் சட்டப்பிரிவு என்ன? குழந்தை தொழிலாளர் முறையை தடை செய்யும் சட்டப்பிரிவு. விடையை பார்க்கலாங்களா? பிரிவு 24 குழந்தை தொழிலாளர் முறை தடை. அடுத்த கேள்வியை பாருங்கள். இந்திய குடிமகனை திருமணம் செய்த ஒருவர் பதிவின் மூலம் விண்ணப்பிக்கும் முன் எத்தனை ஆண்டுகள் இந்தியாவில் வசித்தவராக இருத்தல் வேண்டும்? இந்திய குடிமகனை ஒருத்தங்க திருமணம் பண்ணிட்டாங்க. அவங்க பதிவின் மூலமாக குடியுரிமை வாங்கலாம். வாங்கிறதுக்கு முன்னாடி இந்தியாவில் அவர் 7 ஆண்டுகள் வசித்திருக்க வேண்டும். 7 ஆண்டுகள். அடுத்த கேள்வியை பாருங்கள். எந்த ஆண்டு முதல் PIO முறை இந்திய அரசால் திரும்ப பெறப்பட்டு OCI முறையுடன் இணைக்கப்பட்டது? எந்த ஆண்டு முதல் PIOங்கிற முறையை நீக்கிட்டு அதுக்கு பதிலாக அதை OCI முறையோட இணைச்சிட்டாங்கன்னு கேட்டிருக்காங்க. விடை 2015 ஜனவரி 9. அப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா PIO முறையை OCI முறையோட இணைச்சிட்டாங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். தேசிய மனித உரிமை ஆணையம் நிறுவப்பட்ட நாள். முன்னாடியே பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ், விடையை பார்க்கலாமா? 1993 அக்டோபர் 12 தான் உருவாக்கப்பட்டது. அடுத்த கேள்வியை பாருங்கள். OCI அட்டை எந்த நாட்டில் வசிக்கும் இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட வெளிநாட்டு குடிமகனுக்கு வழங்கப்பட மாட்டாது? இந்த OCI கார்டு இருக்கு இல்லைங்களா, இந்த கார்டை எந்த 2 நாட்டுக்காரங்களுக்கு கொடுக்க மாட்டாங்கன்னு கேட்டிருக்காங்க. விடை பாகிஸ்தான் மற்றும் வங்கதேசம். இந்த 2 நாட்டுக்காரங்களுக்கும் கொடுக்க மாட்டாங்க. இந்தியாவுடைய குடிமகனாக இருந்தாலும் சரி, இந்த 2 நாட்டில் வசித்தால் கிடையாது. அடுத்த கேள்வியை பாருங்கள். சட்டங்களை பொறுத்துக. சட்டங்களை கரெக்டாக பொறுத்துணும் ஃப்ரெண்ட்ஸ். விடையை பார்க்கலாமா? குடும்ப வன்முறை தடை சட்டம் 2005 கொண்டு வந்திருப்பாங்க. பெண் அநாகரிகமாக சித்தரித்தல் அதற்கு எதிரான சட்டம் 1999 கொண்டு வந்திருப்பாங்க. குழந்தை தொழிலாளர் தடை இது 1986 கொண்டு வந்திருப்பாங்க. சிறார் நீதி சட்டம் சரியாக 2000வது ஆண்டு கொண்டு வரப்பட்டிருக்கும். இந்த சட்டங்களை பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், கேட்க வாய்ப்பு அதிகம். அடுத்த கேள்வியை பாருங்கள். சர்வதேச குழந்தைகள் ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. சர்வதேச குழந்தைகள் ஆண்டு 1979ங்க. 1979. அடுத்த கேள்வியை பாருங்கள். தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. அதை சட்டங்களில் கொடுத்துட்டு அது என்ன சட்டம்னு கொடுத்துருக்காங்க, ஆண்டையும் கொடுத்துருக்காங்க. ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது, அது என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். சரி, விடையை பார்க்கலாங்களா? போக்சோ சட்டம் 2012 கொண்டு வந்திருப்பாங்க. சரி. தொழிற்சாலை சட்டம் 1948 கொண்டு வந்தாங்க. சுரங்க தொழிலாளர் சட்டம் 1952 கொண்டு வந்தாங்க. மகப்பேறு நல சட்டம் என்பது 1961 கொண்டு வந்திருப்பாங்க. அதனால் இதுதான்
தவறு. அடுத்த கேள்வியை பாருங்கள், கடைசி கேள்விங்க. ஐநா சபை தொடங்கப்பட்ட ஆண்டு எது? கடைசி கேள்வி ஃப்ரெண்ட்ஸ். இந்த 51 கேள்வியில் உங்களுக்கு எத்தனை கேள்விக்கு ஞாபகமாக ஆன்சர் தெரிஞ்சுது கமெண்ட்டில் பதிவிடுங்க. நாளைக்கு டெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு பாலிட்டி பகுதியில் நான் டாப்பிக்கை வந்து ஷேர் பண்ணுறேன். அதை மட்டும் படிச்சுட்டு வந்தால் போதும். 10ஆம் வகுப்பு பொறுத்த வரைக்கும் பாடம் கம்மி தான், ஆனால் டாபிக் பெருசாக இருக்கும். நம்ம ஒவ்வொரு டாப்பிக்காக பார்க்கலாம், சரிங்களா? அதுக்கான தகவலை கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் போடுறேன், டெலிகிராம் குரூப்லேயும் ஷேர் பண்ணுறேன். அதை மட்டும் படிச்சுட்டு வந்துடுங்க போதும். சரி, வீடியோ பார்க்கலாங்களா? 1945 அக்டோபர் 24 தான் ஐநா சபை தொடங்கப்பட்டிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய டெஸ்ட்டு சிறப்பாக முடிந்து விட்டது. எப்படியோ வெற்றிகரமாக 6ஆம் வகுப்புலேருந்து 9ஆம் வகுப்பு வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்துட்டோம், ரிவிஷனும் பண்ணிட்டோம். நாளைக்கு 10ஆம் வகுப்பு ஆரம்பிக்கலாம். நாளையிலேருந்து 10 முடிச்சுட்டு அப்புறம் 11, 12, அப்புறம் அவுட் சோர்ஸு, இப்படி எல்லாத்தையுமே பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தடுத்த வீடியோக்களில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ.